அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டுல எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள சொல்லிருவோம். இந்த தமிழ் புத்தாண்டு தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி மலரப் போற தமிழ் புத்தாண்டா இருக்கப்போது. கண்டிப்பா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்க வாழ்த்து சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்ப நம்ம சேனலுக்குள்ள நெறைய வீடியோ நெறைய டீட்டெயில்டு பத்தி பேச போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. மற்றும் இந்த ஜனநாயகன் லீக் பின்னாடி இருக்கிறது யாரு? இது எதனால கோவை மாவட்டத்தில கேபிள்ல எல்லாம் போடப்பட்டது? அப்படின்ற டீட்டெயில் நம்ம பேச போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிட்டு போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில நம்ம பேச வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பெரிய அரசியல் விமர்சகர் இருக்காரு. அவர் வந்து தமிழக வெற்றி கழக தலைவரை ரொம்ப மோசமான விதத்தில ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அத பத்தி நம்ம வீடியோக்குள்ள பேச போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பொள்ளாச்சி வித்தியாசத்த பத்தி பேசுவோம். பொள்ளாச்சியில பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட பேரு நாகேஸ்வரி. ஆ நல்லிபாளையம் ஆதிதிராவிடர் காலனி நாகேஸ்வரி அப்படின்ற ஒரு பொண்ணு கை குழந்தையோட நின்றுக்கிட்டு இருக்கும்போது சில பேர் ஓட்டு கேட்கறதுக்கு அங்கே போகிறாங்க. ஓட்டு கேட்கும்போது போகும்போது அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சியான கொங்கு தேசிய மக்கள் கட்சியோட நிர்வாகிகள் போய் கேட்கும்போது ஓட்டு கேட்டுட்டு இந்த ஸ்டிக்கர், அதாவது எல்லாருக்குமே தெரியும்ல, விளம்பர மாடலுடைய ஸ்டிக்கரை அவங்கவுங்க வீட்டு வாசலில் யாருடைய அனுமதி இல்லாமல் ஒட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒட்ட போகும்போது, இல்லைங்க நாங்கள் வந்து முழுக்க முழுக்க டிவிக்கோட ஆதரவாளர்களாக இப்போ செயல்பட்டுருக்கோம், அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோம், எங்களுக்கு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கூட இவங்க வந்து கேட்காம அந்த பொண்ணு வந்து கை குழந்தையோட வச்சுட்டு இருக்கும்போது கூட அவங்க பக்கத்தில் இருந்த சில பெண்களை சேர்த்து ரொம்பவே தாக்கியிருக்காங்க இந்த ஒரு திராவிட கும்பல் அப்படின்றது அப்படின்னு தான் சொல்லணும், வேற வழி இல்லை. அந்த மாதிரி தாக்கும்போது அவங்க வந்து அடுத்து அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வீடியோ எடுத்தவங்க இது ஸ்ப்ரெட் ஆகி போகும்போது இது பெரிய வைரல் ஆகுது. தலைவர் விஜய் அவர்களுக்கும் இந்த விஷயம் தெரியுது. எப்படி இப்படி நடக்கலாம், இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக வந்து நான் சரிசமமான நீதியை கொடுத்து வழங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற இந்த ஆளும் கட்சி அரசில் ஒரு பெண் தாக்கப்படுறாங்க, கை குழந்தையோட இருக்கிறேன்னு சொல்லியும் தாக்கியிருக்காங்க. அதுவும் எப்படி ஒரு அற்ப காரணத்துக்காக எங்களோட ஸ்டிக்கரை நீங்கள் ஒட்ட விடாமல் தடுக்கிறீங்க அப்படின்றதுக்காக இது வந்து ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நேற்று கொந்தளிச்சு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது போக நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்டில் தெரிவிக்கிறது, இப்போ ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்க, அவங்களும் ஆளும் கட்சியிலேருந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, எங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொன்னால் கூட ஒட்டிட்டு போயிடுறாங்க. இது வேற நம்ம பார்க்குறோம், அதை கிழிச்சு கூட போட்டுறோன்னு வைங்க. ஆனால் நைட்டு தூங்கும் போதெல்லாம் ஓட்டிட்டு போகிறாங்கலாம் சில காமெடிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை நம்ம வச்சே ஆகணும். இந்த தேர்தல் ஆணையம் இதை கண்டிப்பாக முன்னெடுத்து பார்க்கணும். எல்லாருக்குமான சமமான நீதி கிடைக்கணும், அவங்கவுங்க விருப்பம் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் நேற்று ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதை பேசணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயநாதன், நான் சொல்கிற மாதிரி ஐயநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் முதல்ல ஒரு ஆலோசகராக செயல்பட்டார். அவர் ஒரு அரசியல் விமர்சகர். இப்போ ரொம்ப நாட்களாகவே கொஞ்ச நாட்களாகவே பார்த்தீங்கன்னா, தீய சக்திக்கு ரொம்ப ஆதரவாக பேசுவார். இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து எப்படி எடுத்தோடனே முதல்வர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாணி அப்படியே மொத்தமாக மாறி போச்சுன்னு சொல்லணும். அந்த வகையில் நேற்று அவரோட விமர்சனம் அப்படின்றது ரொம்ப மோசமான வகையில் அமைஞ்சிருக்கு. என்ன காரணம்னா, இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்காரு, வந்துட்டுருக்காரு. அது போக சில இடங்களில் ரத்து ஆகிட்டுருக்கு. இது வந்து நார்மலாக இருக்கிற விஷயம். இந்த ரத்துக்கு காரணமும் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா, ஒரு இடத்துல பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னா ரோட் ஷோ கொடுக்க மாட்டேன்றாங்க, ரோட் ஷோ அனுமதி கொடுக்குறாங்கன்னா பேசுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி பேசுறதுக்கு அனுமதி கொடுக்குற இடம் ரொம்ப குறுகலான இடமா இருக்கு. அப்படி இல்லையா, ரொம்ப லாங் டைம் போய் ஒரு சின்ன இடத்துல சந்திக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்றனால தொண்டர்களின் பாதுகாப்பு கருதி இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒருவேளை அனுமதியே கொடுத்தா கூட அதை தள்ளி வைக்கிறாரு. அதுதான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தை வந்து இன்னைக்கு ஐயநாதன் அவர்கள் எப்படி பார்க்குறாருன்னா, இல்லை இது வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த திரைத்துறையை விட்டு வெளியில வந்ததுக்கும் இப்போ வந்து அதிகமாக பரப்புரையை ரத்து பண்ணுறதுக்கும் காரணம் வேற இருக்கு. அவருக்கு ஏதோ ஒரு தீராத நோய் வந்துருச்சு போல, ஏதோ கேன்சர் மாதிரி நோய் இருக்கு போல, அதனால தான் அவர் இந்த மாதிரிலாம் பண்றாரு, அதனால தான் அவர் திரைத்துறையில் இனிமேல் படம் நடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம பார்க்கறதுக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமான அரசியல்வாதியாக மாறிட்டாங்க இவங்கெல்லாம். ஏன் இன்னைக்கு ஐயநாதனுக்கு என்னதான் ஆச்சு? எப்பவுமே அரசியல் விமர்சனம் அப்படின்றத தாண்டி தனி மனித தாக்குதலுக்குள்ள போறாருன்னா என்ன காரணமா இருக்கும்? எவ்வளோ பெரிய ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறாரு, அரசியல் விமர்சகர்னு தன்னைத்தானே வந்து பெருமையாக பேசிக்கிறாரு. நம்ம பேசுறதெல்லாம் நல்லா கரெக்டான விஷயம் தான் அப்படின்னு ஹெட்வைட்டோட பேசுகிற மனுஷன், அவரை பார்த்தலாம் இன்னைக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது இவர் இந்த மாதிரி வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் மேலே வைக்கிற விமர்சனம் அப்படின்றது கேவலமாக இல்லையா ஐயா உங்களுக்கு? நாங்கள் வந்து இன்னைக்கு உங்களை நேருக்கு நேராகவே பார்த்து கேட்குறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது. இது வந்து உங்களுக்கு எதுவும் வியாதி உங்களுக்கு வந்துருச்சோ, இல்லை நீங்கள் தீய சக்தியோட சேர்ந்து எதுவும் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிட்டிங்களா, உங்களுக்கு எதுவும் தீராத நோய் வந்துருச்சா, இல்லை சோறு எதுவும் தொண்டைக்கு கீழே இறங்க மாட்டேங்குதா, இல்லை சோத்துல உப்பு போட்டு தான் தின்றீங்க
சொல்கிறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். சரி, அது வந்து அவர் அப்படியே கொஞ்சம் கடந்து போயிடுவோம். வயசானவராக இருக்காரு, நம்மளால் ஒன்றும் அவரை பேச முடிய மாட்டேங்குது. இதுக்கு மேலே அவர் பேசினார், இந்த மாதிரி வந்து தன்னோட விமர்சனத்தை நான் தொடருவேன் அப்படின்னு சொன்னாருன்னா என் வாயை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நானும் ஒரு அணில் குஞ்சு, என்னை மீறி அந்த அணில் குஞ்சு வெளியில் வந்துடும். ஐ எம் சாரி அப்படின்னு நான் சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருப்பேன். அதனால் இனிமேல் ஐயா அவர்களே இந்த மாதிரி வந்து தனி மனித தாக்குதலுக்குள்ளே போய் நோய் பிரச்சனை அது இதுனா நீங்கள் தீரா நோய்க்குள்ளே போய் உங்களை ஏர்வாடியில் கட்டுற நிலைமை ஆகி போயிடும். இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழக தலைவரை விமர்சிக்கிற ஒவ்வொருத்தருக்குமான இந்த பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமா கோவை தெற்குக்கு வருவோம். கோவை தெற்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யாரோட கையில் இருக்குது, அது யாரோட தொகுதி, இப்போ அந்த தொகுதியில் என்னெல்லாம் வந்து ஒரு மர்மமான விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஒரே தொகுதியில் கரூரை சேர்ந்த, அதாவது கோவை தெற்குக்கும் கரூருக்கும் சம்மந்தமே கிடையாது, ஆனால் கரூரில் சேர்ந்த 18 பேர் கோவை தெற்கில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுக்கு எல்லாம் காரணம் என்னென்னா அந்த பூத் கமிட்டியோட ஸ்ட்ரென்த்துக்காக. இது முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு வேலை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த வேலையை வச்சு என்ன பண்ண காத்திருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ்கள்லையும், குறிப்பாக பிஜேபி நியூஸ்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனிதப்பட்டி அப்படின்ற ஒரு விஷயம், நான் இதை ஏற்கனவே என்ன மனிதப்பட்டினா என்ன, இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருப்பேன். இந்த மனிதப்பட்டியை வச்சு இன்றைக்கி செந்தில் பாலாஜி ஆடுற சதுரங்க ஆட்டம் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் அதிகாரிகள் வரைக்கும் புகார்களும் போயிருக்கு. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அவருடைய துறைமுகம் தொகுதியில் மக்களுக்கு பணப்பட்டுவாடா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நியூஸ் போய், யாருனால நியூஸ் போயிருக்கு அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் அமைச்சர்கள் பண்ணுற ஊழல், எம்எல்ஏக்கள் பண்ணுற பணப்பட்டுவாடா எல்லாத்தையுமே காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் வேட்பாளர்கள் கூட இருக்கிறவங்க. அவங்க வந்து தேர்தல் கமிஷனுக்கு நேரடியாகவே கம்ப்ளைண்ட் பண்ணி இன்றைக்கி வந்து சேகர் பாபு அவர்களுடைய மகன்களுடைய நிறுவனத்தில் 2 பேர், அவங்க 2 பேரோட ஜெயசிம்மன் மற்றும் விக்னேஷ், இவங்க 2 பேரோட நிறுவனத்தில் வந்து சோதனை பண்ணியிருக்கும்போது நிறைய ஆவணங்கள் சீக்கிருக்கு, சில பணங்களும் எடுத்துருக்காங்க. ஆனால் டீட்டெயில்டு இன்னும் கொடுக்கல. இது எப்படின்னா, இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஒருத்தரோட வீட்டுக்கு வந்து வருமான வரித்துறையிலேருந்து சோதனைக்கு போகிறாங்கன்னா அந்த வருமான வரித்துறை சோதனை முடிகிற வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற நபர்களும் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, அதிகாரிகளும் பாதியில் வெளியில் வர முடியாது. இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள், அதாவது நான் சொல்கிறது இந்த தீய சக்தி ஆட்களோட வீட்டுகளுக்கோ அலுவலகங்களுக்கோ போனாங்கன்னா அது ஏன்னு தெரியல, வருமான வரித்துறை அதிகாரிகள் எங்கேருந்தோ ஃபோன் வருதுன்னா டக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. 2 பேத்துக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுது, திடீர்னு வயிற்று வலி வந்துடுது, சோதனையை பாதியில் முடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி சம்பவம் தான் நேற்று நடந்திருக்கு. இது என்ன விஷயம், எவ்வளோ பணம் எடுத்திருக்காங்க, ஒருவேளை அவங்கெல்லாம் கொடுத்தது உண்மைதானான்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வராது. எந்த மாதிரி ஆகுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே திமுக நிர்வாகி ஒருத்தர் ஜாபர் சாதிக்குன்னு நினைக்கிறேன், அவர் இந்த மாதிரி வந்து ஒரு போதைப் பொருள் கடத்தலில் நம்மளுடைய டைரக்டர் அமீர் அவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ரொம்ப செம்பு. ஆல்ரெடி ஜாபர் சாதிக் திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி, அது போக அமீர் அவர்களுடைய பெரிய நெருங்கிய நட்பு. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த போதையெல்லாம் பண்ணாங்க, அந்த பொருட்கள்லாம் விற்றாங்கன்னு சொல்லிட்டு பெருமளவில் சவுக்கு சங்கர் வீடியோ போட்டனால தான் அவரோட பொழப்பு வந்து இப்படி போச்சு. பாவன்னைக்கு அவருடைய தாயார் அவர்கள் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய இரங்கலையும் தெரிவிச்சுக்குவோம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ விஷயங்களும் இன்றைக்கி சவுக்கு அவர்களுக்கு நடந்ததுக்கு காரணமே இதுதான். ஆனால் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அது வந்து அனுமால் வார் மாதிரியும் கன்னித்தீவு மாதிரியும் நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு வருமான வரித்துறை சோதனையோட முடிவு என்னன்னே நமக்கு தெரியாமல் இருக்குது. இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை தடுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ இந்த சேகர்பாபு அமைச்சர் அவர்களுடைய மகனோட வீட்டில் நடந்த வருமான வரித்துறை பெரிய நியூஸாக போயிட்டுருக்கா, இல்லை ஜனநாயகன் பெரிய நியூஸாக போயிட்டுருக்கான்றது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியில்லை. அந்த ஒரு சம்பவம் தான் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு. என்னென்னா ஒட்டப்பிடாரம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஒட்டப்பிடாரம் ஏரியாவில் இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி, அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஒரு இவிஎம் மிஷினில் முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஃபுல்லாக ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்றது பெரிய கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரில. இதை மறைக்கிறதுக்கு வெளியிடப்பட்ட அந்த படம் தான் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லியிருக்கீங்க. இது வந்து நியூஸாகவும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி தீய சக்தி ஜனநாயகனை வெளியில் விட்டுருச்சு. இன்றைக்கி அந்த ஜனநாயகன் படத்தை கோவை கருமத்தம்பட்டியில் இருக்கிற ஒரு கேபிள் டிவியிலேருந்து வெளியில் வருது. தமிழக வெற்றி கழக தொண்டர்களை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? ஆதாரத்தோட கிட்டத்தட்ட வந்து படம் 23 நிமிஷமோ 24 நிமிஷமோ ஓடி இருக்கு. இவ்வளோ சீன்களை கடந்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் பார்த்தவங்க உடனடியாக அதை வீடியோ ஆதாரமாக எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த படத்தை யார் விட்டது. இந்த ஏரியாவில் பர்டிகுலராக அந்த கோவை ஏரியாவில் வெளியிட்டது யார் அப்படின்னா நம்மளுடைய 10 ரூபா தான்.
இந்த 10 ரூபா ஏன் இப்படிலாம் பண்ணுறாப்புல அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா இன்னைக்கு ஜனநாயகன் அப்படின்ற ஒரு ஜனநாயகத்தையும் ஜனநாயகனையும் யாராலையும் முடக்க முடியாது. இந்த படத்தால் வரப்போகிற வசூலை நம்ம தடுப்போம். ஏதோ நம்ம பங்குக்கு நம்ம ஒன்று செஞ்சு விடுவோமே. இன்னைக்கு விஜய் அவர்கள் உச்ச நட்சத்திரமாக இருந்து வந்திருக்காரு. கடைசியோட படம் இத்தனை கோடி அடிச்சிருச்சு, இவ்வளோ கோடி ரூபாய் சம்பாதிச்சிருச்சுன்ற பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இன்னைக்கு மக்கள் கண்டிப்பாக தடுத்துடணும். இது எப்படி இந்த படம் நல்லா ஓடிடலாம் அப்படின்ற ஒரு கேவலமான நோக்கத்தோட விட்றா கேபிளில் நான் பார்த்துக்கிறேன், நம்ம ஆட்சி தானே நடக்குது, அப்படியே நம்மளோட கொடிகளரை காட்டா காவல்துறை நம்மளை விட்டுரும் அப்படின்ற பேரில் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் செஞ்சதா தகவல் வந்திருக்கு. கண்டிப்பாக இதுக்கான விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அந்த உரிமையாளர் ராசி அப்படின்ற சேனல், அந்த லோக்கல் சேனலோட உரிமையாளர் பழனிசாமி அவர்களை கைதும் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயமும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களால் தான் நடந்திருக்கு. கண்டிப்பாக உண்மையான தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு தப்பான செயலும் நடைபெறாது அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா ஒன்று நடந்திருக்கு. அந்தியூர் எல்லாருக்குமே தெரியும், ஈரோடு அந்தியூர் அப்படின்ற ஏரியாவில் நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்காப்புல. அவர் தான் அங்கே கேண்டிடேட்டு. அவர் எப்படி ஏடிஎம்கேல பிரிஞ்சு இன்னைக்கு டிவிகேல இணைஞ்சு இன்னைக்கு டிவிகேவை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படின்னே சொல்லலாம். அவரோட பின்னாடியே அதே ஏடிஎம்கேல அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு வந்தவங்க நிறைய பேர், கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று திடீர்னு எங்களுக்கு இல்லைப்பா சரியாக வராது, எங்களுக்கு டிவிகே சரியாக வராது, நாங்கள் பழையபடி எங்களுடைய தாய் கழகத்துக்கே நாங்கள் திரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன நினச்சிட்டு வந்திருக்காங்க, நம்ம பழைய கட்சியில் மாதிரி இங்கே போனால் நம்மளுக்கு அப்படியே செல்வாக்கு இருக்கும், அப்படியே அங்கே போனால் நம்மளுக்கு பல லட்சங்கள் வரும், இங்கேயும் நம்ம கொஞ்சம் கெத்தாக வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அது இங்கே வேலை இல்லை ராசா. நீ இங்கே வேலை பார்த்தேன்னா தான் உனக்கு காசு. அடிமட்ட தொண்டர் என்ன செய்வாங்களோ அதே தான் பெரிய பொறுப்புல இருந்தும் நம்மளும் செய்யணும்னு செங்கோட்டையன் அவர்கள் காதில் செவ்வியில் சொல்லியிருக்கிறாப்புல. அதை அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ சம்பாதிக்க முடியாதா, தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தால் பெட்டிலாம் பார்க்க முடியாதான்னு நினச்சிக்கிட்டு நைட்டோட நைட்டாக என்ன பண்ணிட்டாங்க, பழையபடி இது நம்மளுக்கு சரியாக வராது, நம்ம மறுபடியும் பழனிசாமி காலிலே போய் விழுந்துட்டோம்னா எப்படியாவது பெட்டியை வருஷ கணக்கில் பார்த்துட்டு நம்ம தெம்பாக இருந்துக்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து பொட்டியை கட்டிட்டு மறுபடியும் தாய் கழகத்துக்கே போயிருக்காங்க. அதுவும் பெட்டியோடு போயிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. வந்த ட்ரங்கு பொட்டியை சொல்கிறேன் நான். அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. இதனால என்னன்னா இன்னைக்கு இது பூரா இன்னும் இந்த நியூஸ் யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம காலையில் இந்த நியூஸை போட்டிருக்கோம். இன்னி பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸில் சேனலில் முழுக்க முழுக்க இதுதான் ஓடும். ஐயோ 500 பேர் போயிட்டாங்களாம்ல டிவிகேலேருந்து, இது பெரிய இழப்பாகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஒரு பெரிய தூசி துரும்பு போன அளவுக்கு கூட இது பெரிய இழப்பு கிடையாது. இதுதான் நான் ஒன்றொன்னா சொல்கிறது. நான் நேற்று தான் சொன்னேன், அஜித்தா போனதுக்கப்புறமும் நிறையா கருப்பாடுகள் போகிறதா இருக்காங்கன்னு. அதே மாதிரியே கிளம்பிட்டாங்க. அதனால் இது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதில் தோண்டு போகிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. இதை செங்கோட்டையன் அவர்களே பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போயிட்டே இருந்தாப்புல. இதை தான் நம்மளும் செய்யணும். இன்றைக்கி முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் நிறையா மக்கள் நாயகன் நிகழ்ச்சியில் பேசுகிறதா நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் இன்னும் ஒன்று மட்டும் சொல்கிறேன், பெரிய அளவில் ரகசியமாக வச்சுருக்காங்க, அப்டேட் வரல. அது போக அப்டேட் வர்றது என்னென்னா இது நேர்காணல் கிடையாது, ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஜென்சி கிட்ஸோட முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய அந்த விவாதம் அப்படின்றது இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா திருப்பூர் மக்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய குட் நியூஸு. இன்றைக்கி விஜய் அவர்களுடைய ரோட் ஷோ திருப்பூரில் இருக்குது. இன்றைக்கி சில அறிவிப்புகள் வரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி தமிழ் புத்தாண்டை ஆனால் நல்ல நாள் அப்படின்றனால விஜய் அவர்கள் நிறைய அறிவிப்பு கொடுக்குறதா இருக்கார். அதை பற்றி நம்ம சாயந்தரத்துக்கு வீடியோவில் பேசுவோம். இன்றைக்கி நம்ம பேச வந்தது இதுதான், இந்த பொள்ளாச்சி விஷயத்தை பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. உங்கள் ஏரியாக்கள்லையும் இந்த மாதிரிலாம் ஏதாவது சம்பவம் நடந்துருக்கும். அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.